இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போக்குவரத்து துறையும் காவல்துறையும் மோதி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். வேடிக்கையாக இருக்குது. போக்குவரத்து துறைக்கு 2500 ஃபைன் டிரைவருக்கு. என்னத்துக்கு ஃபைனுன்னா பெல்ட் இல்லையா, சீட்டே இல்லை, இதில் பெல்ட்டை வேற கேட்குறாங்க காவல்துறை. என்ன கேவலமாக இருக்குது. ஏன்னா காவல்துறை பஸ்ஸில் ஓசி பயணம் செய்துட்டு இருந்ததுனால கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக இவங்க இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறது. என்னையா இது கேவலமாக இல்லை? போக்குவரத்து ஆக்சிடென்ட் பண்ணிச்சுனாக்கா அந்த நிவாரணம் நீதிமன்றம் உத்தரவிட்டு நிவாரணம் கொடுக்க முடியாமல் பஸ்ஸையே தூக்கிட்டு போகிற நிலையில் இருக்குது நாடு. இந்த மாதிரியான இருக்கிறதெல்லாம் இப்போ காவல்துறை இவ்வளோ காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒவ்வொரு காவல் அதிகாரியும் என்ன பண்ணணும்? தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இவங்களாம் ஒழுங்காக வேலை செய்வாங்க. சட்டம் எல்லோருக்கும் சமம் சொல்லிட்டு சட்டத்தை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசாங்கம், நம்ம தேர்ந்தெடுத்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு லாய்க்கற்ற ஒரு அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்தாக்கா நீ எதை விரும்புகிறாயோ அதை தானே அடைவாய். அதை தான் நீ 500க்கும் 1000க்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் பாசப்பட்டதுனால உங்களுக்கு ஆட்சி முறையை நடத்த தெரியாத ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் நடத்துகிறாங்க? எவன் அதிகாரம் படைத்த அதிகாரியாக இருக்கிறானோ அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் நம்ம சவுக்கு சங்கர் கேஸில் நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்க, எனக்கு அழுத்தம் வந்து சொல்கிறார். யார் அழுத்தம் கொடுத்தது அதையும் வெளிப்படையாக சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு பூமாலை போடுறோம். அந்த அயோக்கியர்களை நமக்கு வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைகளை எடுப்பதற்கு. அப்போ சாதாரண மக்களுக்கான நீதிகளுக்கெல்லாம் அழுத்தம் கிடையாதா? அப்போ அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தான் நடக்குமா? ஐயா நீதிபதி அவர்களே, என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் வெளிப்படையாக தெரிவித்ததற்கு. ஆனால் எல்லோரையும் யார் என்பதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணருங்கள். நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் இது போன்ற சூழல்கள் ஏற்படலாம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நிச்சயம் மாற்றி அமைக்க வேண்டும். நாட்டை சீரழித்துக் கொண்டிருப்பவர்களை அகற்ற வேண்டும். அயோக்கியர்கள், ஆட்சி செய்ய முடியாதவர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்கள். மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போத்தாது. மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும் என்பதை உறுதி கொள்ளுங்கள்.